ஓணம்னாலே அத்தைப்பூ கோலம் தாங்க ஃபேமஸ். மார்னிங் எந்திரிச்ச உடனே கோலத்துக்கான அவுட்லைன் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே அவுட்லைன் வரைஞ்சு முடிச்ச கையோட ஃப்ரெஷ் ஆகிட்டு பூ பறிக்க போயிட்டோங்க. வீட்டில் இருந்தே எல்லா பூவும் பறிச்சதுனால பூக்கான செலவு மிச்சங்க. இது யாருன்னு தானே பார்க்குறீங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்மால் கேளுங்க. அதுக்கப்புறமா நாங்களும் அப்படியே அவுட்லைனில் எல்லாமே ஃபில்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு பக்கத்தில் பூவை கட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கத்தில் பூ ஃபில்லிங்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. எல்லா ஃபில்லிங்ஸும் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான ஒரு அத்தைப்பூ கோலம் கிடைக்குங்க. பல தடைகளை தாண்டி ஒரு வழியாக நம்மளும் அத்தைப்பூ கோலம் போட்டாச்சுங்க. கோலத்தோட லுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஃபேமிலியை விட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு அப்படியே ஓணம் சத்தியாக சாப்பிட போயிட்டோங்க. அப்படியே பந்தியில் உட்காந்து வாழை இலையை போட்டு கூட்ட பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் எத்தனை மெனு வச்சு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 12 மெனு வச்சு வேறு லெவலில் சாப்பிட்டோங்க. நானும் ஒரு பக்கத்தில் சாப்பிட ஆரம்பிச்சங்க. டேஸ்ட்டு வேற லெவல். ஃபைனல் டச் நம்ம இந்த பப்படம் பழம் பாயசம் காம்பினேஷன் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே வேற லெவலில் இருந்துங்க. உங்கள் வீட்டில் ஓணம் ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பேஜுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா அந்த ஃபாலோ பட்டனை ஒன்று தட்டி விட்டுட்டு போயிருங்க.